Hi guys. ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனல். நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஹப் ஆன் ஹப் ஆஃப் பஸ்ஸுக்கு ஏற போகிறோம். ஸோ சிங்கப்பூரில் அது கொஞ்சமே ஃபேமஸான உண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து கோன் அடிச்சோன்னு இருக்கார். இந்த கார் வந்து நிப்பாட்டி இருக்கு. அதுக்கு வந்து இந்த டாக்ஸி காரை வந்து கோனாக அடித்து அதை வீடியோ வேற எடுக்கிறார். ஸோ கொஞ்சம் சுடு தண்ணியாக இருப்பார் போல இருக்கு. கொஞ்சம் கோவம் ஆயிட்டார். நார்மலாக வந்து சிங்கப்பூரில் கோன் அடிக்கல, ஆனால் இவர் வந்து கொஞ்சம் பெருசா வந்து அடிக்கிறது நாங்கள் பார்க்கறது இல்லை. இவர் வந்து வெரி பேடா அடிச்சார். பேன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்கே வச்சிருந்தோம். அங்கே பாருங்க அடிக்கிறேன். ஓகே, மேபி அவருக்கு ஏதாவது மேபி அவருக்கும் அது இப்படி செய்யக்கூடாது, இரிட்டேட் ஆயிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் நாங்க ஒருத்தரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவர் வந்து பழுது போல இவர்கிட்ட வெஹிக்கிள். அப்படியா? ஐ டோன்ட் நோ. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சன்டெக் சிட்டி மாலில் வந்திருக்கோம். ஸோ சன்டெக் சிட்டி மாலில் தான் வந்து அந்த பஸ்ஸுக்கா அந்த லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இனித்தான் போய் பார்க்கணும் அது எங்கே அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் வந்து booking.comல தான் புக் பண்ணோம். கௌஷி நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இல்லை, நான் அந்த சண்டே விடுப்பு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கௌஷி வந்து சண்டே வந்தா ஸோ விடுப்பு பார்க்க போயிடுவா. சண்டேண்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி அவர் ரெண்டு பேருமே இப்படி பக்கத்தில் நின்று சண்டை பிடிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ கமான், யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். வேலை விடுறாரு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஹப் ஆஃப் சண்டே பார்க்குறது உங்களுக்கு ஹப் ஆஃப் பஸ் எங்கே? பிக் பஸ் அண்ட் டக் ஒரு நல்ல ஒரு மால். இங்கேயே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இங்கேயே வந்து டிக்கெட் எடுக்கலாம். நான் booking.com தான் புக் பண்ணாங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான மால். நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கப்பூர். இங்கே இருக்கு அந்த பஸ் இருக்கு. இங்கேயே நிப்பாட்டி வச்சுக்காங்களா? சரி, ஃபர்ஸ்டா வந்து நாங்க booking.com ரிசிப்ட்டை காட்டி ஆக்டிவேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்க போவோம். 9:30 எடுக்க போறாங்க. நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. 5:20 வரைக்கும் இந்த சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 9:30 அது மாதிரி நிறைய டைம் இருக்கு. ஸோ இதான் நிறைய பஸ்ஸஸ். ஸோ ஏறிடுமா கௌஷி? Yellow. The first bus is not going to Gardens by the Bay. Yeah. So bus number 58. 58. Thank you. ஓகே கௌஷி, இப்போ நாங்க வந்து மேலே ஏறி விடுவோம். நான் நான் எப்போவுமே வந்து கூலிங் கிளாஸ் கொண்டு வருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பேக் பேரமா இருக்குன்னு கூலிங் கிளாஸ் தூக்கி வெளியே வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. உண்மையாவா? வெரி மேல ஓகே இருக்கு. மேல தான் இருக்கணும். சோ கீழ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கு. சோ மேல போய்டுமா? இது நல்லா இருக்கு உண்மையாவே, பட் நாட் வர்த் இட். ஓகே, இப்போ நாங்க மேல வந்து இருந்துட்டோம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. பின்னுக்கு வந்து மேல கூரை போட்டுருக்கு. முன்னுக்கு வந்து கூரை போடையில எல்லாருமே அலர்ட்டா தான் இருக்காங்க. நான் வந்து முன்னுக்கும் இல்ல பின்னுக்கும் இல்லாம இந்த சீட்ல இருந்துட்டேன். இந்த சீட் காணும் நினைக்கிறேன். வியூவும் தெரியும். சோ எல்லாமே நல்லா இருக்கும். இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் வந்து நீங்க இங்க ப்ளக் பண்றதுக்கு ஏரியாவும் இருக்கு. அதுல ப்ளக் பண்ணிட்டு காலைல போட்டீங்கன்னு சொன்னா ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ப்ளக் பண்ற ஏரியா இருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கால இன்னும் ஒரு பஸ்ஸும் இருக்கிறது. சோ இதுதான் சன்டெக் சிட்டி. கரெக்டா 9:30 எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணவே இல்ல. என்ன நினைக்கிறேன், நிறைய பஸ் போகுது. 9:30 இருந்து 5:20 மட்டும் போகுது. 9:30 போற பஸ் வந்து கார்டன் பை தி பேக்கு போகாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இந்த பஸ் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸால போகல. இந்த இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கிலீஷ் விட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் booking.comல தான் புக் பண்ணாங்க. பட் க்ளூக்கில் கூட புக் பண்ணலாம். எனக்கு booking.comல புக் பண்ணும்போது கிட்டத்தட்ட $45 வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11,000 மாதிரி வந்துச்சு. இதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர் வீல். நல்லா இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பட் கிட்ட நிற்கும் போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னனாக இருக்குது. நீங்கள் கிட்ட போனீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசு அப்படின்னு. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மெரினா பே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்குண்டா, மேலே வந்து ஒரு போட் மாதிரி ஷேப்பில் இருக்குது. கீழே வந்து 3 டவர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து கசினோ கூட இருக்குது. ஸோ நல்ல விஷயம் இல்லை? என்ன கௌஷி, இந்த பிரிட்ஜ் வித்தியாசமாக இருக்குது. என்னது இது வந்து ஹியூமன் டிஎன்ஏ வந்து டிசைன் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காம அந்த பிரிட்ஜ். அப்படியா? அதான் அப்படி இருக்குன்னா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குல்ல. ரோடெல்லாம் செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. வேறு லெவல் ஒரு ஆர்கனைஸ்டான சிட்டி தான் இந்த சிங்கப்பூர். இந்த பக்கம் பார்க்குறதா இந்த சைட் தான் கசினோ இருக்குது. ஸோ இங்கால சைட் வந்து பில்டிங் இருக்குது. பட் இங்கால சைட் வந்து கசினோ இருக்குது. ஸோ ஆனால் இதை வந்து மெரினா பேட கசினோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மெரினா பே தான்டா. நான் வந்து என்ன மெரினா பேன்னு சொன்னால் டவருக்கு கீழே இருக்கிறது தான் மெரினா பேண்டு. பட் அங்கால தான் கசினோ இருக்குது. அண்ட் சிங்கப்பூரில் வந்து 2 கசினோ இருக்குது. ஒன்று வந்து சென்தோசா ஐலண்ட், அதாவது யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து ஜென்டிங்கோட கசினோ. அதாவது மலேசியாவோட. ஜென்டிங் ஐலண்டில் வந்து கசினோன்னு இருக்குல்ல மலேசியாவில், அவங்களோட கசினோ கூட இங்கே இருக்குது. இது வந்து மெரினா பேயோட கசினோ.
அண்ட் மெரினா பேயில் வந்து 2500 ரூம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன டிஸ்னி க்ரூஸில் 6000 ரூம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 2500. ஸோ அப்போ அது எவ்வளோ பிரம்மாண்டம்னு யோசிச்சு பாருங்க. சிங்கப்பூர் வந்தாலும் ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் போயிட்டு இருக்கும். அவங்க வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போதான் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. இல்லாட்டி ஃபாரினர்ஸ் வந்து போர் அடிச்சிருவாங்க. பிகாஸ் ஒரு குட்டி நாடு தானே, அதனால அப்படி ஆயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் பில்டிங்ஸ் இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் தெரியுது. அண்ட் ரோட்டுக்கு 2 பக்கமும் வந்து கூட மரங்கள் போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து கௌஷி எலும்பி இருந்து வீடியோ எடுக்க ஆசையா இருக்கு. பட் அதில் போட்டிருக்கு நீங்க எலும்பி 2 பஸ் மூவ் ஆகிக்கொண்டு இருக்கும் போது நீங்க வந்து எழும்பக்கூடாது அப்படின்னு. எங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பஸ்ல போகும்போது எலும்பி நின்று ஆடிக்கொண்டு போனோம். ஆனால் அந்த மரத்துல இருக்க இங்கே சிங்கப்பூர்ல இல்லை, மரத்துல இருந்து பட்டாங்கன்னு ஒரு அடி ஒன்று விழுந்துச்சு. அந்த கொப்புகள் எல்லாம் கீழேயா இருக்கும்ல, ஸோ அதனால இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா எப்பவுமே சேஃபா பாருங்க. எப்படி இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்களே பாருங்க. சிமெண்ட்டை வச்சுதான். நல்ல ஜோக் ஆச்சு. நல்ல நீட்டா இருக்குல்ல, நல்ல ஸ்ட்ரக்சர் தானே எல்லாமே. எல்லாமே யூனிக்கா இருக்கு. அண்ட் ரோடுல எத்தனை லைன்ஸ் போகுதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 நீங்க பஸ்ஸை தான் காட்டிட்டு இருக்கீங்க, ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா மேலே போனா விளங்கும். ஸோ 4லேருந்து 5 லைன்ல இருக்கு. இதுல சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க எடுத்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு நம்புறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து இருக்குல்ல, இதான் நைட் டைம்ல வந்து பிளாக் பண்ணி சாட்டே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. இப்போ அது நார்மல் ரோடா இருக்கு பாத்தீங்களா? அதானே கௌஷி? யா லாபா சாட் ஃபுட் சென்டர். யா லாபா ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து இப்போ நைட் ஆனீங்கன்னா டோட்டலி எங்களோட வீடியோல பார்த்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். யா இப்போ காலம்புரையில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபுட் கோர்ட் வந்து 1884 மட்டுல இருந்து இருக்காம். ஸோ யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சிங்கப்பூர்ல வந்து நல்ல காஃபி ஷாப்ஸ் அண்ட் நல்ல பேக்கரிஸ் இருக்கு. ஸோ வந்து ரிலாக்ஸா இருந்து சாப்பிட்றதுக்கு உண்மையாவே ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. என்ன சொல்ற கௌஷி? உண்மைதான். நான் வந்து ஹெட்ஃபோன்ல அவங்க சொல்றதை கேட்டு காய்க்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் நான் மந்த குட்டி மாதிரி காய்ச்சிட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு தெரியலன்னா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு பில்டிங் ஒன்று தெரியுதுல்ல, முள்ளு மாதிரி. அது வந்து கிட்டத்தட்ட துரியனை வந்து ஆர்கிடெக்சரா யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. துரியனை பார்த்தா இன்ஸ்பயர்ட் ஆகி செஞ்சிருக்காங்க. அண்ட் பாருங்க எவ்வளவு வியூ நல்லா இருக்குல்ல, லேக் எல்லாம் தெரியுது. கிட்ட வரும்போது வடிவா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மியூசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. நீங்க வாரீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் தொப்பி கொண்டு வந்துருங்க, கண்ணாடி கூலிங் கிளாஸ் கொண்டு வந்துருங்க. பிகாஸ் கண் திறக்க முடியல, ஓவர் பிரைட்டா இருக்கு. அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்க கௌஷி எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு உருண்டையா ஸ்விஸ் ஹோட்டலை பத்தி சொல்றாங்க. ஸோ இதான் நாங்கள் நின்ற ஹோட்டல், ஸ்விஸ் ஹோட்டல். இது வந்து 270 மீட்டர் ஹை அப்படின்னு சொல்றாங்க. 1336 ஸ்டெப்ஸ் டு கிளைம். உண்மையா? என்ன பெருசா இருக்குன்னா என்னடா ஒரு சத்தம் குறையுதுன்னு பார்த்துட்டு. அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால போகிற ரிவர் வந்து சிங்கப்பூர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குல்ல அந்த பில்டிங். அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன் கௌஷி, கலர் கலராக அடிச்சிருக்காங்க. அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் என்னன்னு சொன்னால் வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கிறதால வந்து கௌஷிகை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை இல்லையா? ஃபோட்டோலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கேமராலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கதிக்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓ மை காட். ஹில் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனா இது? என்ன கௌஷி இது? இதுல வந்து எத்தனை இது இருக்கு? 925 கலர் விண்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய விண்டோஸ் இருக்கு. வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நல்லா காத்தா நல்லா இருக்கு, நிற்கும் போது மட்டும்தான் வைக்க. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் வந்து வேர்ல்ட் வார் 2ல வந்து ஜப்பான் வந்து கைப்பற்றி இருக்காங்க. இப்போ இந்த 1965ல வந்து மலேசியாவில் இருந்து பிரிஞ்சு 1965ல வந்து மலேசியாவில் இருந்து பிரிஞ்சு தனி நாடா வந்து சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு நல்லா டெவலப் ஆகி இப்போ ஒரு சேஃபஸ்ட் அண்ட் ரொம்ப சுத்தமான கண்ட்ரியாக மாறி இருக்கு இல்லையா? எஸ். ஸோ வந்து இங்கே வந்து இப்போ இன்னொரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரது வந்து சிங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கப்பூரியன் அந்த லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்து சிங்கிலீஷ். ஸோ நாங்கள் சம்டைம் வந்து தமிழையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி தங்கிலீஷ்னு கதைக்கிற மாதிரி இவங்க சிங்கிலீஷ்னு கொண்டாடுறாங்க.
ஸோ சிங்கப்பூர் ரிவரை வந்து இப்போ நாங்கள் தாண்டி வந்தோம். ஸோ சிங்கப்பூர் ரிவர் வந்து சிங்கப்பூரில் வந்து முக்கியமான ஒரு ஸ்பாட்டாக. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷிங் வில்லேஜாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகிருக்கு. அதாவது ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரேடிங் மார்க்கெட் அதுகளோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சிங்கப்பூர் ரிவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வகிக்குதாம். அதோடு இருக்கிறது வந்து கிளாக்கி அப்படின்ற ஒரு ஏரியா. அது வந்து கூட நைட் கிளப்ஸ் இல்லாட்டி பப் அந்த மாதிரி ஏரியாவாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் நைட்டில் வந்து கிளாக்கில தான் போய் போக் போவோம், டின்னர் போகிறோம் நாங்கள். ஸோ எப்போவுமே வந்து கிளாக்கி போகாமல் விட்டுறது கிடையாது. அண்ட் கிளாக்கில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு வந்து கௌஷி எப்பவும் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை ஃபேர் ப்ரைஸ் மார்க்கெட்னா ஃபேர் ப்ரைஸ் மார்க்கெட் அது நிறைய இடத்துல இருக்குது. கிளாக்கிலையும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது முடியறதுக்கு. பட் நல்லா இதுதான் பப்ளிக் ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து நார்மல் அப்பார்ட்மெண்ட். அப்போ சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்கும். தெரியுது வெஹிக்கிள் என்ன மரங்கள் மறைக்கும். ஓகே இப்போ தெரியுது. அப்படியா? ஸோ இது வந்து பப்ளிக் அப்பார்ட்மெண்ட்ஸா? எஸ். ஓகே. ஸோ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க கௌஷி? இங்கே வந்து 6 மில்லியன் ஃபாலோவர்ஸா 6 மில்லியன் வந்து பாப்புலேஷன். பட் வந்து உங்களுக்கு ரோடு எல்லாமே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய வெஹிக்கிள் வாங்குறது அதுக்கெல்லாம் நிறைய டேக்ஸ் போடுறாங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிளும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சைக்கிளிங் அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதுகள் தான் கூட யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் மழை வந்து ஒரு துளி 2 துளி விழுந்து இப்போ 3வது துளியும் விழுந்து விட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இங்கே வெஹிக்கிள் வாங்கணும்னாலும் நிறைய அப்ரூவல்ஸ் எல்லாமே எடுக்க வேண்டி இருக்குமாம். எனக்கு 4வது துளி விழுந்து விட்டது. ஸோ அதான் இப்போ வெஹிக்கிள் இந்த ப்ரைஸில் இருக்கிறதால தான் ஸ்டாப் நம்பர் 10 ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நிப்பாட்டுறாங்க. சில பேர் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லேருந்து ஏறி வராங்க. முதல் பார்க்கும்போது ஒருத்தருமே இருக்கையில் பார்த்தீங்களா முன்னாடி எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. நல்லா இருக்குல்ல? அந்த ரோடை பாருங்க. அண்ட் இந்த ரோடுகளுக்குள்ள தான் வந்து அமெரிக்கன் எம்பசி, ஆஸ்திரேலியன் எம்பசி, எல்லா எம்பசிஸும் இருக்காம். 2 பக்கமும் கொஞ்சம் காடு மாதிரி லுக் ஒன்று இருக்கு. வேற லெவலில் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட் லுக் ஒன்று வருதுலானே. இது வந்து சிங்கப்பூர்ட ஒரு பொட்டானிக்கல் வந்து போட்டிருக்காங்க, சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதில் வந்து நிறைய சயின்ஸ் இதுகள் எல்லாமே நடக்கிறதா. நல்லா இருக்கு இந்த இடத்தை பார்க்கவே. நல்லா இருக்கு. சிங்கப்பூர்ல நேஷனல் ஃப்ளவர் வந்து ஒரு கலப்பு பூ. அதாவது வந்து 2 ஃப்ளவர் எடுத்து இவங்க செஞ்சது ரைட். ஹைபிரிட் ஃப்ளவர் ப்ரீட் பண்ணி 2 ஃப்ளவரை வந்து ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல கலர் எடுத்திருக்காங்க. எஸ், வேர்ல்ட்லயே ஒரே ஒரு நாடு மட்டும்தான் ஒரு ஹைபிரிட் ஃப்ளவரை வந்து நேஷனல் ஃப்ளவராக வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட நேஷனல் ஃப்ளவர் வந்து வண்டா மிஸ் ஜக்வின் சம்திங். அது ஒரு ஓகேட் உண்டு. ஸோ அன்றைக்கு ஒரு கஃபேக்கு வந்து வண்டான்னு பேர் வச்சுருந்தாங்க. எங்களோட வீட்டில் இருக்க பக்டோக்குக்கும் வண்டான்னு தான் பேர். அப்போது வண்டோன்னு பேர் வச்சுருக்காங்கடா, அவன் பெரிய ஃபேமஸ் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். இதுதான் கதை. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது டேங்லிங் அப்படின்னு சொல்கிற ஏரியா. இது வந்து ஒரு பொஷான ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இங்கே வந்து இது வந்து 1800களில் இருந்தே இருக்கு இந்த டேங்லின் பிளேசஸ். ஸோ அந்த இடங்கள் எல்லாம் பாரு, கொஞ்சம் வித்தியாசமான பழைய பில்டிங்கா நல்லா லுக் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சோ இந்த வீட்டை பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிற அம்பானியோட அபார்ட்மெண்ட் பட்ஜெட் வெர்ஷன் தான் இருக்கு. பட்ஜெட் உங்களுக்கு தெரியுமா? இது எத்தனை பட்ஜெட்ல கட்டினாங்களோ தெரியாது. இல்ல அந்த லுக்க பாக்கும்போது அது இன்னும் கிராண்டா இருந்தாலும் இதெல்லாம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ்ல பாத்தீங்களா ஹில்டன் தெரியுது. எங்கட ஹோட்டல்ல இருந்து பார்த்தாலும் இந்த ஹில்டன் தெரியுது இல்ல. அப்ப நான் கிட்ட வந்துட்டோம் அப்படியே நம்புறேன். இது வந்து ஒரு ட்ரீயை ரிசம்பிள் பண்ற மாதிரி செஞ்சிருக்காங்களா? பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு. இது வந்து அயன் ஓர்ச்சார்ட் மால் அப்படியே. இது ரொம்ப முக்கியமான ஒரு மால் இன் சிங்கப்பூர். அண்ட் இங்க ஃபுட் கோர்ட் வந்து நல்லா இருக்கும். நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் இருக்கும், நல்ல நல்ல கேக் எல்லாம் இருக்கும். கௌஷியோட பர்த்டே கேக் கூட நாங்க இங்க தான் வாங்கிருக்கோம். கௌஷி இந்த பில்டிங்க பாத்தீங்களா? 2 பக்கமும் வந்து இந்த மிரர் மாதிரி இருக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நல்லா செல்ஃபி எடுக்கணும். சோ ஓகே, இப்போ நாங்க டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ உண்மையாக வந்து ஒரு வேர்த்திட்டான டிரைவாக தான் இருந்துச்சு. பெருசாக ட்ராக் பண்ணல என்ன? டக்குன்னு ஏறியாச்சு, இடங்களை பார்த்தாச்சு, இறங்கியாச்சு. கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரொம்ப எங்களை வந்து வாட்டி வதைக்கல. ஸோ சில இடங்களில் ட்ரிப் போகும்போது அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையை வாட்டி வதைச்சிருவாங்க.
ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுக்கு பற்றி ப்ரைஸ் சொன்னீங்களா? ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் கரன்சியில் 11,000 மாதிரி வருது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பேக் டு சன்டெக் மால். இனி வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஹோட்டலுக்கு போய் சன்டெக் மாலுக்கு போகிறீங்களா? பேக் டு சன்டெக் மாலுக்கு வந்திருக்கோம். வந்திருக்கோம். சன்டெக் தானே இது? இது சன்டெக் தான். எஸ். ஸோ இனி வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு ஓகே, நான் அப்படியே தொடர்ந்து பாருங்க.